அடுத்தபடியாக நம்ம மாதுர் தோஷத்தை பற்றி பார்க்கலாம். மாதுர் தோஷம் என்னென்னலாம் பண்ணும், என்ன மாதிரியான பாதிப்புகளை கொடுக்கும். நம்ம பிதுர் தோஷத்தை எப்படி தந்தை வகையாராவோட நம்ம ஒப்பிட்டு பேசணுமோ அதே மாதிரி மாதுர் தோஷத்தை மாதுர் வர்க்கத்தோட நம்ம ஒப்பிட்டு பேச போகிறோம். சந்திரன் 12ஆம் இடத்தில் சந்திரன் இருக்கும் பொழுது இது மாதுர் சாபமாக சொல்லப்படுகிறது. மாதுர் சாபம். அதே அஷ்டமாதிபதி பாதகாதிபதியோடு சந்திரன் இணையும் பொழுதோ, ராகு கேதுவோடு சந்திரன் இணையும் பொழுதோ, மாந்தியோடு சந்திரன் இணையும் பொழுதோ இது தோஷமாக கருதப்படுகிறது. மாதுர் தோஷத்தை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான மன உளைச்சலையும் உடல் ரீதியான தொந்தரவுகளையும் கொடுக்கும். இந்த மாதுர் தோஷமும் பிதுர் தோஷமும் ஒரு சின்ன வித்தியாசம்தான். எல்லாம் இருந்தும் அனுபவிக்க முடியாத கையை கட்டி போட்டு வச்சிருக்கிறது பிதுர் தோஷம். எல்லாம் இருக்கு, எதுவுமே நம்மளால முடியாது, என்னால் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்றத சொல்லக்கூடியது இந்த மாதுர் தோஷம். அப்படின்னா எல்லாமே இருக்குது, அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது. இப்போது சாப்பாடு டேபிளில் போட்டு வச்சுருக்கோம், ஃபுல்லாக இருக்குது, கையும் கட்டலை, ஆனால் சாப்பிட முடியாது. ஏன்னா சாப்பிட்டா ஒன்று ஜீரணம் ஆகாது, அல்லது சாப்பிட்டா சேராது, அல்லது சாப்பிட முடியாது. தனக்குன்னு ஒரு கட்டுப்பாட்டோடு இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கறது மாதுர் தோஷம். எல்லாம் இருந்தும் அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கறது மாதுர் தோஷம். இதில் அதிகப்படியான உடல் ரீதியான தொந்தரவையும் மன ரீதியான தொந்தரவும் மட்டும்தான் அதிகமாக கொடுக்குது மாதுர் தோஷம். அதே மாதிரி இந்த மாதுர் தோஷம் இருந்துச்சு அப்படின்னா தெய்வத்தினுடைய அனுகிரகம் ரொம்ப குறைவாக இருக்கும். தெய்வங்களினுடைய அனுகிரகம் கிடைக்கிறதுக்கு கண்டிப்பாக அந்த மாதுர் தோஷம் தடுக்கிறதுல முதன்மையானது. நீங்கள் எந்த கோவிலுக்கு வேணாலும் போங்க, எந்த கோவிலுக்கு வேணாலும் போங்க, முதல்ல தாயை வணங்கிட்டு போனீங்க அப்படின்னா அந்த கோவிலில் இருக்கக்கூடிய அந்த தெய்வத்தினுடைய அனுகிரகம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். அதனால தான் தாய் தந்தையருக்கு இணையான தெய்வமே இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு காரணம் அதுதான். நம்ம மாதா பிதா குரு தெய்வம்னா சொல்லுவோம், அதில் கூட ஃபஸ்ட்டு வர்றது என்ன, மாதா தான் அப்படின்றது தாயார். அப்போ அந்த வழியில் ஏற்படக்கூடிய இந்த தோஷத்தை நம்ம மாதுர் தோஷம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது இந்த சந்திரனோட ராகு இணைஞ்சிருக்கு அப்படின்னா அவங்களுக்கு ஆசிலேஷன் மைண்ட் இருக்குன்னு நம்ம பொதுவாக சொல்லுவோம். ஏன் அதை நான் ஏற்படுது, இது வழிவகையாக அங்கேருந்து வருது. அப்போது இந்த சந்திரனோட ராகு கேது இணையும் பொழுது அந்த யாருக்கு அந்த இணைவு இருக்கோ, இப்போ ஜாதகத்திலே ஆகட்டும் பிரசன்னத்திலே ஆகட்டும், யாருக்காக பார்க்கிறோமோ இந்த சந்திரன் ராகு சந்திரன் கேது இருக்குது அப்படின்னா இந்த குழந்தைகள் அல்லது இந்த நபர்கள் அவருடைய தாயோட ஒட்டி வளரக்கூடாது. அவர்களுடைய கேரக்டர் அப்படியே வந்துடும். அவங்க நல்ல விஷயங்கள்னா நல்ல விஷயங்கள் மட்டும் எடுத்துக்கிட்டால் பரவாயில்ல. இந்த சந்திரனோட ராகு கேது இணையும் பொழுது நல்ல விஷயத்தை பெரும்பாலும் எடுத்துக்க மாட்டாங்க. கெட்ட விஷயங்கள் எதெல்லாம் இருக்குதோ அதைத்தான் முதல்ல எடுத்துப்பாங்க. ஸோ இதுதான் இந்த மாதுர் தோஷத்தினுடைய விளைவு. நல்ல விஷயங்கள் பெரும்பாலும் கண்ணுக்கு தெரியவே தெரியாது. உங்களுக்கு எதெல்லாம் ஆகாதோ, குடும்பத்துக்கு ஆகாத விஷயங்கள் அல்லது அந்த நபருக்கே ஆகாத விஷயங்கள், இப்போ ஒரு விஷயம் செய்கிறோம், யாருக்குமே பிடிக்காது, ஆனால் எனக்கு மட்டும் நான் செய்கிறேன் அப்படின்னு ஒரு சுயநலத்தோடு செய்யக்கூடிய செயல்கள், இது எல்லாமே மாதுர் தோஷத்தை சுட்டி காட்டுகிறது.